ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம காலையில் அரைச்சிப்போ வடைக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு தயிர் வடை அண்ட் நார்மல் வடை செய்யலாம். தயிர் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் எப்பயுமே தயிர் வடை செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் அபி வீட்டுக்கு போகிறப்ப உடுப்பி ஹோட்டலில் ஒரு தயிர் வடை தருவாங்க, அது நல்லாயிருக்கும். அது மாதிரி செய்யலாம். ஸோ டெட்டு பாருங்கள், இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பயங்கர சூடாக தான் இருக்குது. கதவெல்லாம் இத்தனைக்கும் திறந்து தான் வச்சுருப்பேன். காற்று அடித்தாலுமே மாடியிலேருந்து சூடு இறங்கும் அப்படியே. ஸோ இவன் பாருங்கள், கியூட்டி பை என் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கான். ஏற்கனவே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எடுத்துடலாம். காலையில் இட்லி கரைச்சேன் இல்லையா, அதை வந்து தனியாக கொஞ்சம் உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், உளுந்து அரைச்சதுமே எப்பயுமே இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு கொஞ்சம் அடித்து வச்சிருவேன். அப்போ தான் வந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ தயிர் வடைக்கு வந்து வெங்காயம் போட வேண்டாம். அதனால் என்ன பண்ண போகிறேன், முதல்ல கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துட்டு இதில் பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு 5-6 வடை மட்டும் தயிர் வடைக்கு எடுத்துட்டு பாக்கி இதில் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். டெய்லிலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறது இல்லை. நேத்தினோ சாப்பிடணும் போல தோணுச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டேன். எப்பயாவது திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், அந்த டைமில் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ இன்னைக்கு இட்லிக்கு போடுறோம். தயிர் வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சுருந்த ரைஸ் நிறைய மிச்சம் இருந்தது. அதை வச்சு புளியோதரை பேஸ்ட் ஏற்கனவே இருந்தது. அதை வச்சு புளியோதரை பண்ணிட்டு துவையல், புதினா துவையல் இருந்து அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறையா இல்லை, ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டனால. ஸோ ஈவினிங்க்கு இப்போ இதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்தாச்சு. இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இஞ்சியும் தேவையானது எடுத்துட்டேன். வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னு ஒரு பாதி வச்சுருக்கேன். இது வந்து வடைக்கு போட்டால் போதும். காலையில் உப்புமா போட்டேன், ரொம்ப பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால தான். ஸோ மாவு பாருங்க, நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அது போக மேலே துருவி சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கேரட், காரா பூந்தியும் இருக்குது, எடுத்துக்கலாம். நார்த் இந்தியன் இதில் வந்து அந்த தயிரில் கொஞ்சம் சர்க்கரை சேர்ப்பாங்க. நம்ம சவுத் இந்தியன் இதில் தயிரில் சர்க்கரைலாம் சேர்க்க மாட்டாங்க, தாளிப்பு மட்டும்தான் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் சர்க்கரையை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அப்படியே அதை மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுவேன் தயிர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த பாதி வெங்காயம் இதை தோலும் எடுத்துட்டு கடகடன்னு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து இதில் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நார்மல் வடைக்கு சேர்த்துக்கலாம். வடை செய்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணுறதை வச்சுருக்கேன். இந்த பக்கம் வடை சுடு தண்ணியில் போடணும் தயிர் வடைக்கு. அதுக்கும் தண்ணி அந்த பக்கம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வடை சுடுறதுக்குள்ளே கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன், அதுவும் கொதிச்சிரும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. ஏற்கனவே உப்புலாம் அரைச்ச உடனே பிசைஞ்சிட்டேன் சேர்த்து, அதனால் இப்போ உப்புலாம் போட வேண்டியதில்லை. எண்ணெய் சூடாயிடுச்சு, வடை போட்டுடலாம். கையை ஈரத்தில் நனைச்சிட்டு வடை எடுத்துருக்கேன். மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நினைச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம வந்து ஹேண்ட் பீட்டர், ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நல்லா அதை வச்சு விஸ்க் பண்ணிட்டோம் மாவை அப்படின்னா. உளுந்து அரைச்சிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்பேன். கிரைண்டரில் அரைக்கிறப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு அண்ட் பெருங்காயம் போட்டு ஓட விட்டு எடுத்துருவேன்.
இல்லை நீங்கள் கையாலே கூட நல்லா அடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி புசு புசுன்னு சூப்பராக வரும் வடை. தேங்காய் சட்னி அரைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். வெறும் வடைன்னா ஹஸ்பண்ட் ஒன்று கேட்பார், தேங்காய் சட்னி இல்லையா அப்படின்னு. வடை நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாம். பாக்கி இருக்க மாவில் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த வடைகளை சூடான தண்ணீரில் போட்டுடலாம். கொஞ்சம் ஊறணும், ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப சொதன்னு ஆயிடக்கூடாது, பட் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு தண்ணியில் போட்டு எடுத்துடணும். அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இது வேகட்டும். தண்ணியில் இருக்க வடையை எடுத்துடலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். பாக்கி இந்த வடையும் தண்ணியில் போட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் உடைச்சிட்ருக்காரு சொன்னேன்ல. இந்த 4 வடை சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி வேணும். நமக்கு நார்மல் வடையும் ரெடி ஆயிடுச்சு, எடுக்கலாம். சட்னிக்கும் வடைக்கும் தாளிப்பு போட்டுக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் சட்னிக்கும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வடைக்கும் போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சதை எடுத்தாச்சு. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே வடையில் உப்பு இருக்குது, இந்த தயிருக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொடிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடிச்சிருந்தேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், வெறும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள், ஆப்ஷனல் தான் இதுவும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக தாளிச்சதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தயிர் மிக்ஸ் ரெடி. இதை இப்போ இந்த வடை மேலே அப்படியே ஊற்றிடலாம்.
மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட், இது ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும். தட்டில் சர்வ் பண்ணுறப்ப காரா பூந்தி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக தயிர் வடை, வடை, தேங்காய் சட்னி, மேலே போடுறதுக்கு பூந்தி எல்லாமே ரெடி. வாங்க சாப்பிடலாம். சர்வ் பண்ணலாமா? சூப்பரா தயிர் வடை ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? தயிர் வடை சூப்பராக இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு.